இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு, பொது தேர்வு. ஒரு பக்கம் பதட்டமாக எப்படி எழுத போகிறோம். கொஞ்சம் ஜெபிச்சிங்க எங்களுக்காக, நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுடைய ஆசை. அதே பக்கம் ஒரு பெற்றோர்களுடைய ஆசை, பிள்ளைங்க நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது யதார்த்தமாக இன்று நம்முடைய மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அதே போல் ஒரு புறம் வாழ்க்கைக்கான ஒரு தேடல், வாழ்க்கைக்கான ஒரு வளர்ச்சி, வாழ்க்கைக்கான ஒரு விரக்தியோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ தான் நான் பசிலிக்காவிலேருந்து கிளம்பி வரேன். அப்போ ஒரு குழந்தைய அவங்க அப்பா தூக்கிட்டு வராரு. இது மாதிரி நைட்லாம் தூங்க முடியல, அந்த குழந்தை நைட்டில் அலர்ந்துட்டே இருக்குது, அது நைட்டில் பெணாத்துது, ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அது அந்த குழந்தை கிட்ட கூப்பிட்டேன், வாமா அப்படின்னு சொன்னோடனே கிட்ட வந்த உடனே, இப்போ தான் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படி கேட்டேன். இதுமாரி பேச முடியல, தொண்டை வலிக்குது, உடம்புலாம் அப்படியே சூடாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஏன்னா ஒரு ஏன்னா சின்ன பயமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சரியாயிடும் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் சொல்லிவிட்டு, சரி வரோம். நம்ம கிளம்பி வரதே எங்கே வரணும்? அந்தோணியார்கிட்ட வரோம். பாருங்கள், அந்தோணியார்கிட்ட வரத்துக்கு முன்னாடி இது இப்போ நடந்த ஒரு நிகழ்வு. அந்த குழந்தை மேலே கை வைத்து அந்த ஸ்டோல் பிளெஸ்ஸிங்ஸ் பிளஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு அந்த எண்ணெயை பூசிட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை ஆசீர்வதிச்சு விட்டு இப்போ தான் வந்தேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்தோணியாருடைய சக்கரம் அது எதுக்கு மாட்டியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? வாங்கி நம்ம வாசல் படியில் நாம் வச்சுருப்போம். அதில் என்ன இருக்கிறது, அதில் தான் அது எதுக்காக நாம் அந்த வீட்டில் வச்சுருக்கோம். நாமும் ஒரு வைத்திருக்காங்க, ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும், அற்புதங்கள் புதுமைகள் நடந்திருப்பதால் அந்த அந்தோணியாருடைய சக்கரத்தை நாம் வாங்கி நம்முடைய இல்லங்களிலும் அது முகப்பிலே நாம் வைத்திருப்போம். ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக அதை வைத்திருக்கின்றோம் என்றே சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ அந்தோணியாருடைய சக்கரத்தை இந்த மறையுரையிலே உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு பாடல், அதாவது அந்த அந்தோணியாருடைய அந்த சக்கரத்திலிருந்து தீய சக்திகளை ஓட்டுகின்ற அந்த ஜெபம், அதில் பொதிந்திருக்கின்ற அந்த பாடல் ஒரு சிறிய வரியோடு பாடி இந்த மறையோரோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் பெயரால் உன் சூழ்ச்சிகள் ஒழியும், பெரிய அந்தோணியாரின் திருஜெபத்தால் மடியும். இயேசுவின் பெயரால் உன் சூழ்ச்சிகள் மடியும், பெரிய அந்தோணியாரின் திருஜெபத்தால் மடியும். காயனா சேசு நாயகா, காயனா மனு தூயகா, காயத்தூணிலே சாயகா, காய சாரேக நாயகா, சேசு நாயகா, சோசே நாயகா, சேசு நாயகா, சோசே நாயகா. காயனா சேசு நாயகா, காய தூணிலே காயகா, காயத்தூணிலே காயகா, சாரிக நினி நாயகா, சேசு நாயகா, சூசே நாயகா, ஏசு நாயகா, சூசே நாயகா. இயேசுவின் பெயரால் உன் சூழ்ச்சிகள் ஒழியும், பெரிய அந்தோணியாரின் திருஜெபத்தால் மடியும். அன்புக்குரியவர்களே, இந்த பாடல்
அந்த சக்கரத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தையினுடைய முழுமையாக இருக்கின்றது. அந்தோணியாருடைய அந்த வல்லமை, ஆற்றல், பேய்களை ஓற்றுகின்ற சக்தி அவர் கரங்களில் ஏந்திருக்கின்ற சிலுவைதான் சாட்சியாக இருக்கின்றது. அந்த சிலுவையை தன்னுடைய கரத்தில் ஏந்திய அந்த நொடிப்பொழுதிலிருந்து, இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிராளிகளே ஓடிப்போங்கள், யூத கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சந்ததி ஜெயம் கொண்டது, அல்லேலூயா என்று இந்த வார்த்தையை சொல்லி அவரை எதிர்க்கின்ற சக்திகளிலிருந்து இந்த சிலுவையின் வழியாக அவர் வெற்றி கொண்டதை பார்க்க முடிகின்றது. முதல் கருத்து நாம் பார்த்தோம் என்றால், அதாவது சிலுவை அடையாளம். இந்த சிலுவையின் அடையாளத்தின் வழியாக அவரை எதிர்க்கின்ற சக்திகளை அவர் முறியடித்ததை பார்க்க முடிகிறது. நம் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பங்களை நாம் அனுபவிக்கின்ற பொழுது யாரிடம் நம்முடைய துன்பங்களை சொல்ல முடியும்? அல்லது இந்த சமுதாயத்தில் நாம் பல்வேறு விதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். மன சுமைகள், உடல் சுமைகள் மற்றும் ஆன்மீக தேவைக்கான சுமைகளை சுமந்து கொண்டு எது வாழ்க்கை என்ற ஒரு நிலையில் அப்படி நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் சிலுவையை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையை உற்று நோக்கி பார்த்து ஒவ்வொருவரும் சிலுவை அடையாளம் வரைந்து நம்மை புனிதப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கத்தோலிக்க திரு அவையிலும், ஒவ்வொரு ஆலயங்களிலும், ஒவ்வொரு தொடக்கத்திலும் நாம் சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு இந்த தீய சக்திகள், நம்மில் இருக்கின்ற தடைகள், பல்வேறு விதமான இந்த நெருக்கடிகளிலிருந்து விடுதலை தருவதற்கு இந்த சிலுவை அடையாளத்தை நாம் நம்மிலே வரைகின்றோம். நம்முடைய இந்த திரு அவையிலும் நாம் வரைந்து எல்லா அருட்சாதனங்களிலும், எல்லா தேவைகளிலும் இந்த சிலுவை அடையாளத்தை தொடக்கமாக நாம் பயன்படுத்துகின்றோம். இதேதான் புனித அந்தோணியாரும் சிலுவையின் வழியாக மாற்றிக்கொண்டார், வெற்றி கொண்டார் என்பதை பார்க்க முடிகிறது. சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை என்பதற்கான இந்த தவக்காலத்தில் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம். சிலுவையோடு நாம் இயேசுவோடு அந்த சிலுவையும் நாமும் சுமக்கின்ற பொழுது அவர் நம் பிணிகளை சுமந்தார், நம் நோய்களை சுமந்தார், நமக்கு வாழ்வு கொடுத்தார், மீட்பு கொடுத்தார் என்பதை உணரக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏதோ அலட்சியமாக அவர் தானே சுமந்தார், நமக்கு என்ன, அவர் தானே சுமந்தார், நமக்கு என்ன, அப்படி என்ற அலட்சியம் ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது நாமும் அலட்சியமாகவே தான் இருப்போம். நம்பிக்கையோடு அவரோடு நாம் சிலுவை சுமந்தோம் என்றால் நம் சுமைகளையும் அவர் சுமப்பார் என்பதை அனுபவிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இரண்டாவது கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, தீமையை எதிர்க்கும் துணிவாக இருக்க வேண்டும். தீமையை எதிர்க்கின்ற துணிவு என்பது அந்த ஜபத்திலே பார்க்கின்றோம். எதிராளிகளே ஓடிப்போங்கள், சாத்தான்களே ஓடிப்போங்கள் என்று வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையினுடைய நிலையில் தீமையை நாம் வெல்லக்கூடிய துணிவை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். பல்வேறு விதமான இந்த உலக கவர்ச்சியிலே தீய சக்திகள் மத்தியில் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா தேடைகளிலும் இந்த தீய சக்திகளுக்கான போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இயேசுவுடைய பெயரில் நாம் அந்த கட்டளை இடுகின்ற பொழுது தீமை அனைத்தும் விலகக்கூடியதாக இருக்கின்றது. நன்மையினால் தீமையை வெல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நன்மைத்தனத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலியில் கலந்து கொள்கின்றேன் அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஜபங்களை நான் வைக்கின்ற பொழுது நான் நன்மைக்குரிய நிலையில் இருக்கின்றேனா அல்லது தீய வழியில் நடந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை செய்து நன்மைக்கான ஜபத்தில் ஊன்றுகின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த இரக்கம், ஆண்டவருடைய ஆற்றல் அவர்கள் மீது இருந்து தீமையை எதிர்த்து போராடுகின்ற அந்த வல்லமையும் சக்தியும் உங்களுக்கு தருவார் என்ற நிலையில் புனித அந்தோணியாருக்கும் அவர் தந்தார். அப்பாலே போ சாத்தானே, ஓடிப்போ சாத்தானே என்ற அந்த வார்த்தை அவர் சொன்னதால் ஓடியது, அது அழிந்து போகக்கூடியதாக இருந்தது. மூன்றாவது நிலை, கிறிஸ்துவே வெற்றி வீரர். கிறிஸ்துவே வெற்றி வீரராக இருந்தார் என்றால் யூத கோத்திரத்தின் சிங்கம்,
வெற்றி பெற்று விட்டது என்பதற்கான அர்த்தத்தை இங்கு கூறப்படுகிறது. இயேசுவே அந்த சிங்கமாக இருக்கின்றார். இயேசுவே சிங்கத்தினுடைய அடையாளமாக இருந்து இங்கு வருகின்ற எல்லா நிலைகளிலுமே அவர் பாதுகாப்பு தருகின்றார், உடனிருப்பு தருகின்றார், வலிமையை தருகின்றார், ஆற்றல் தருகின்றார், பல்வேறு விதமான நமக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தருவதற்கான அந்த வழியை தருவதாக இருக்கின்றார், குணப்படுத்துவதாக இருக்கின்றார். எனவேதான் அவர் மரணத்தையும் வென்றார், பாவத்தையும் வென்று நமக்கு வெற்றி வீரராக நம்முள் இருக்கின்றார் என்றால் இந்த யூத குலத்தில் சிங்கம் என்று சொல்லி அவரை நாம் பெருமைப்படுத்துகின்றோம். வெற்றி பெற்ற சிங்கம் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எக்கவலையும் இல்லை என்பதற்கான அழைப்பை கொடுக்கின்றது. அதேபோல் 4வது நிலையை பார்க்கின்ற பொழுது வேரூன்றிய நம்பிக்கை. வேரூன்றிய நம்பிக்கை தாவீதினுடைய அந்த சந்ததி என்று சொல்வார்கள், தாவீதினுடைய வேர் என்று சொல்வார்கள். இதோ ஆண்டவருடைய சிலுவை என்று சொல்லி அந்த ஜபத்தினுடைய கடைசி நிலையில் தாவீதினுடைய வேரிலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து அப்படியே குதிக்கவில்லை, அப்படியே தோன்றவில்லை. அவர் தாயின் கருவறையில் அவர் உருவாகி பிறந்தார். அவருக்கு அந்த வேர் என்ற தாவீதினுடைய வழிமரபிலே அவர் வந்தார். ஏனென்றால் கடவுளுடைய வாக்குறுதி அவருக்கு கொடுக்கப்பட்டது, கடவுளுடைய ஆசீர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தலைமுறை தலைமுறை செழிக்கக்கூடிய பேற்றினையும் எல்லா நிலைகளிலுமே அந்த தாவீது அரசருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழியில் பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் எதிர்க்கின்ற சக்திகள் அவர் போராடி போர்கள் மத்தியிலே வெற்றி கொண்ட ஒரு அரசராக இருந்தார் என்றால் இயேசுவும் அவ்வழியில் வந்த நிலையில் எதிர்க்கின்ற எல்லா சக்திகளிலும் சூழ்ச்சிகளிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் இயேசு வெற்றி கொண்டவராக இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த புனித அந்தோனியாருடைய அந்த சக்கரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் புதைந்திருக்கிறது என்றால் அதை நான் நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். இதோ ஆண்டவருடைய சிலுவை எதிராளிகளே, ஓடிப்போங்கள், யூத கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் ஜெயம் கொண்டது, அல்லேலூயா அல்லேலூயா என்று நான் சொல்லுகின்ற பொழுது என்னை எதிர்க்கின்ற சக்திகள் இருந்து நான் விடுதலை பெற்றவனாக நான் இருக்கின்றேன். எதுதான் நம்மை தடுக்கின்றது? இதுதான் இந்த உலகில் நம்மை வாழ விடாமல் ஒவ்வொரு நாளும் முட்டுக்கட்டையாக நிறுத்தி கொண்டிருக்கிறது. சோதனை. இது செய்யலாம், இல்லை இப்போ ஒரு நாள் தானே செஞ்சிடலாம் அப்படின்னு சோதனையின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் சோதனையிலிருந்து விடுதலை தரக்கூடியவராக ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்ற பொழுது இச்சோதனையும் என்னை அணுகாது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். 2வது பயம். எது கேட்டாலும் பயம். நோயை கண்டு பயம், பேயை கண்டு பயம், மற்றும் மனிதர்களை கண்டு பயம், இந்த உலகத்தை கண்டு பயம், மரணத்தை கண்டு பயம். இப்படி பயத்தினால் வாழ்ந்து இந்த உலகத்தில் நம்முடைய பாதி வாழ்க்கையே பயத்தோடு போய்விட்டது. பயத்தின் மத்தியிலிருந்து நாம் தீமையே அப்பாலே போ என்று சொல்லி நம்மை நம்பிக்கையோடு வளர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வது நம்பிக்கையற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற நிலை. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்கு, எப்படி, அப்படின்னு ஒரு தளர்ந்து போன வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துவினுடைய வெற்றி சிலுவை நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நாம் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சோதனைகள் நம்மை தாக்குகின்ற பொழுது கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய இந்த சக்கரத்தை பார்க்கின்ற பொழுது, அல்லது அந்தோனியருடைய வல்லமை, வாழ்வு, அவருடைய புதுமைகள் எல்லாம் நம்மையும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை ஆழமாக நாம் நம்புகின்ற பொழுது இறைவன் நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், எல்லாம் உங்களுக்கு கைகூடும் என்ற நிலையில் நம் திருப்பலியிலே முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.